கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். சங்கீதம் 97வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். சங்கீதக்காரனுடைய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எவ்விதமாக தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார், கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று இந்த சங்கீத வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களை நாம் வெறுத்துவிட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கனுடைய கைக்கு அவர் நம்மை விலக்கி தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த சங்கீத வார்த்தை வெளிப்படுத்துகிறது. ஆகினாலே நாம் கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், நாம் கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். மற்றொன்று, அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய வழிகளிலே, அவருக்கு சித்தமான பிரியமான வழிகளிலே நடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லை என்றால் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இது ரோமரிலே அநேக இடங்களிலே இந்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ரோமர் 12:9 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்ப்போமானால், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மைகளை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 18வது வசனத்தின் விதமாய் சொல்லுகிறது. 17வது வசனம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அப்போ சமாதானமாயிருங்கள் என்றால் அவர்கள் மேல் அன்பாயிருக்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றொன்று, ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28. இதை நாம் அடிக்கடி இந்த வசனங்களை நாம் வாசிப்பது உண்டு. 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவருக்கு சித்தமானதை செய்து அவருக்கு பிரியமில்லாததை செய்யாமல் இருக்கவும், கர்த்தர் மேல் அன்பு வைக்கவும், பரிசுத்தமாய் வாழவும் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், தேவனிடத்தில் அன்பு கூறுவோமானால், சகலவற்றையும் அவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார். இதை ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யவர்களாய்தான் நிற்க வேண்டும். ஏனென்றால் 33.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்த பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். எல்லா தீங்கு நின்றும் விலக்கி பாதுகாத்த தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், அவரிலே நாம் அன்பு கூறத்தக்கதாக அவர் மேல் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லவா? அதேமான பரிசுத்தமான வாழ்க்கை நாமும் வாழ்ந்து தேவனில் அன்பு கூர்ந்து தேவனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அனுகூலம் செய்வாராக. ஆகினால் நாம் செய்ய வேண்டிய முதலாவதாக கர்த்தரிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய வழியிலே, அவருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் ரோமர் 8:28 சொல்லப்பட்டது போல சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே நடக்கும். இதை தேவன் இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறார். நாமும் அவ்விதமாக நன்மை செய்வர்களாய் காணப்படுவோம், தீமையை வெறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்லுகிறபடி, நாம் தீமைக்கு விலக்கி நின்று பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு நாம் அன்பு செலுத்துவர்களாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்.